நாமக்கல்லில் மகனின் மாற்றுச் சான்றிதழ் வழங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் கேட்ட தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவரின் மகன் பிரசாத் நாமக்கல் மாவட்டம் பாச்சலில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். மகனை வேறு பள்ளிக்கு மாற்றுவதற்காக மாற்றுச் சான்றிதழை முத்துராமலிங்கம் கேட்டுள்ளார். இதற்கு பள்ளி நிர்வாகம் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள படகு இல்ல ஏரியில் தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளதை அடுத்து 3 மாதத்திற்கு படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோடை சீசன் நிறைவடைந்ததாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைந்ததாலும் படகு இல்ல ஏரியில் தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. பணிகள் நிறைவடைந்து நவம்பர் மாதம் மீண்டும் படகு சவாரி தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3,25,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆலங்குளம் அம்பை ரோட்டில் தனியார் நிறுவன ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி 3 பேர் அவரிடமிருந்து 1,500 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறித்து சென்றனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குருவன்கோட்டையைச் சேர்ந்த லிங்கம், சிவன் பெருமாள் மற்றும் மாரிச்செல்வம் என்பது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி அருகே இயந்திரம் மூலம் திருத்திய முறையில் நெல் நாற்றுகள் நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ராஜேஷ் தொடங்கி வைத்தார். போதிய அளவில் உரங்கள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளான குண்டலப்பட்டி, கால்வே அள்ளி, மலையாண்ட அள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேளாண் துறை மூலம் நாற்று நடும் பணிகள் தொடங்கியுள்ளன. இயந்திர நடவு பணிகள் மூலம் குறைந்த செலவில் நடவு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மணல் குவாரி மேலாளரிடம் கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிகளிடம் தொடர்பு வைத்திருந்ததாக காவல்துறை ஆய்வாளர் உட்பட 2 பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 2014ஆம் ஆண்டு மணல் குவாரி மேலாளர் பாண்டியனை தாக்கி 26 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் 6 பேர் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் காவல்துறை ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன், காவலர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கொள்ளையர்களிடம் தொடர்பு வைத்திருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.